So in this video, we are going to discuss about the colligative property. Again, colligative property தான். இந்த question என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, the depression in freezing point of water absorbed for the same amount of acetic acid, trichloroacetic acid and trifluoroacetic acid increase in the order given below explained briefly கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கொஸ்டினும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சார் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மேக் பண்ண வேண்டியதான். முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து வரைவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 COOH வந்து கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா குளோரின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு குளோரின், அப்புறம் என்ன ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளோரோ, இங்கே ஒரு ஃப்ளோரோ, இங்கே ஒரு ஃப்ளோரோ, இங்கே நமக்கு என்ன அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் சொல்யூட்டை பொறுத்து நமக்கு வந்து இருக்கும். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்குதோ, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருந்தால் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஓகே, அது சிலது பாயிலிங் பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன். ஓகே, அப்போ நமக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக, நம்பர் ஆஃப் இதை பொறுத்து அதிகமாக இருக்குது. இங்கே நமக்கு என்னன்னா இன்க்ரீசஸ் இன் தி ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அசிட்டிக் ஆசிட்டுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துன்னா லோவாக இருக்குது, இதுக்கு ஹையாக இருக்குது, இதுக்கு வந்து ஹையாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம நம்பர் ஆஃப் அயன்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இப்போ நமக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா? அசிட்டிக் ஆசிட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் போட்ட உடனே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, அசிட்டிக் ஆசிட் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஆனால் அது வீக் ஆசிட் சம் பர்டிகுலர் அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 100 மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 or 5 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா? ஆனால் இந்த நீங்கள் ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும்போது அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளூரின் வந்து நமக்கு வந்து எடுக்கும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் என்ன பண்ணும், இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து H ப்ளஸ் வந்து வெளியே தள்ளிடும். அப்போ இதை விட இதுக்கு வந்து அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா CF3 COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்னன்னா H ப்ளஸ் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாலிகுல்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 மாலிகுல்ஸ் நமக்கு என்ன ஆகிடும், டிசோசியேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து ஆட் ஆக H பிளஸ் அயனோட கவுண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து அதிகமாக காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து இதுக்கான ரீசன்.